வருவான். இப்போ ஞானிகளுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் அதுதான். ஞானி என்ன பண்ணுவார்? முதல்ல அவனுக்கு சோத்தை போடுவார், பசியை தீர்ப்பார், அவன் அறிவுக்கு வேண்டிய விஷயத்தை சொல்லுவார், இப்ப நீ செய்யும்பா. நம்ம என்ன சொல்லுவோம்? தின்னுட்டானா ஓடிடுவான். ஓடுறவங்களும் இருப்பாங்க. ஏன்னா உனக்கு ஓடக்கூடியதான் ஒரு மாற்றம். நீ உண்மையா கொடுக்கலையே. இந்த இடத்துலதான் நம்ம எல்லாருமே வலிக்கிட்டோம். முதல்ல நாம கொடுக்கறது இல்ல, அவங்கள்ட்ட வாங்குறது இல்ல. ஏன் நீ ஏமாத்தலாம்? நான் எல்லாம் ஏமாத்த மாட்டான், வேலை செய்தா கொடுப்பேன். ஆனா இயற்கை என்ன சொல்கிறது? முதல்ல நீ விதைய போடு தம்பி, நீ விதைய போடு, நான் மரமா மாறேன், நான் மரம் வந்த பிறகு உனக்கு காய் தாரன் காத்துக்கிட்டு இருக்கணும். இல்ல இல்ல நீ காய் தான், நான் விதை போடுறேன்னு சொன்னான். மரத்தை பார்க்க முடியுமா வாழ்க்கையில? விதையை நீங்க தான் போடணும். ஆனா சமூகத்துல நம்ம இந்த பாடம் எப்படின்னா, உழைப்பை வாங்கி கொண்டு ஊதியத்தை கொடுக்கும். இதுதான் கர்மவான். ஞானிகள் அந்த நிலைக்கு போக மாட்டாங்க. அவனுக்கு உள்ளது. அதனாலதான் சொல்லுவாங்க, அந்த காலத்திலேயே குருவை பார்க்க போகும்போது முதல்ல காணிக்கை வச்சு. அது பாடம். இங்க எப்படின்னா எல்லாம் சொல்லி முடிக்கட்டுமே, என்ன அவர் சொல்லலையே. இப்ப கொஞ்சம் தானே சொல்லியிருக்காரு, அடுத்த வாரம் வரும்போது இன்னும் கொஞ்சம் சொல்லுவார், அப்புறம் கொடுத்துரு. நீ கர்மாக்குள்ள கிடக்குற, ஞானம் எப்படி ஏறும்? உன் கணிப்புலாம் இவ்வளவு குட்டா போதாதா? இவ்வளவு பண்ணா போதாதா? என்ன சொல்ற பெருசா? இல்லன்னு தெரிஞ்சது தானே உன் கணிப்பு. இது கர்ம வாழ்க்கை. எப்படி ஞான வாழ்க்கையில வரும்? நான் சொல்ற இடம் புரிஞ்சுதா? எல்லாருமே என்ன பண்றோம்னா, உணவை கொடுத்தால்தான் உடம்புலே உழைப்பை தரும். நீங்க 2 நாளைக்கு சாப்பிடாமலே இருக்கு பாருங்க, கட்டில விட்டு எந்திக்க முடியாது. நீங்க அம்மா வருவாங்க, என்னடான்னு தண்ணி குடிக்கலாம், மயக்கம் வந்துடும். அப்படி தண்ணியை கொடுத்த பிறகுதான், அது குடிச்சுட்டு தான் உடம்பு எந்திக்குது. நீங்க ஆகாரத்தை கொடுத்த பிறகுதான் அது நடக்க ஆரம்பிக்குது. அப்ப அதுக்குள்ளது அது வாங்கிடுது. வாங்கிட்டு தான் உங்களுக்கு. அவன் முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? நாம் அதற்கு உள்ளதை கொடுத்து விட வேண்டும். ஆனா சமூகத்துல எப்படி வச்சிருக்கனா, முதல் நம்ம எடுத்துக்கிட்டு அப்புறம் நாம கொடுப்போம். புரியுதா? இது இயற்கைக்கு முரணானது இல்லையா? நீங்க என்ன சொல்லுவீங்க? அவன் வேலை செய்யாம போயிட்டானா, நல்ல திருட்டு படுத்து தூக்கிட்டானா, அப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது கர்மா. நம்ம புத்தியே இருக்குது, குயிர்த்தியா தப்பா சிந்தி. மனம் சோப்பு நம்ம கொடுக்கறது கொடுத்தாச்சு. இதுதான் பகவத்கீதை சொல்லுது, நீ செய்ததை செய் தம்பி, யோசிக்காத, குணக்குள்ளது வரும். எது தேவையோ அது கிடைக்கும். நம்பிக்கை கொள்வதுதான் முதல். நம்ம எங்க வாழ்றோம்? நம்ம ஞானத்துல இருக்கோம். அப்படி இப்படியே சிந்திக்கிறோமா? முதல்ல நம்ம பங்க கொடுக்குறோமா? ஐயோ வேலை செய்ய வர்றாங்க, நான் பாத்துக்க. அப்படி ஒரு உண்மை. முதல்ல வந்த உடனே ஒரு வீடு கட்டினாரு எங்க தெருக்காடு பின்பக்கத்துல. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் வயசானவர். அவரு தோட்டத்துக்கு பின்னாடி வந்து களம் இருக்குது. களத்துல ஒரு செட்டு கூட இருக்கு. ஏன்னா தனியா தியானம் பண்ணணும்னு பெரிய வீடு தான். வீட்டுக்குள்ள மருமக பேர கும்பல்லாம் இருக்கு. அவர் தனியா இருக்குது. வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஓலை போற மாதிரி ஒரு செட்டு போடணும். இடம் இருக்கு நிறைய. அப்ப ஒரு அளம்பு இருக்கு, அதுக்கு ஒரு செட்டு போடலாம்னு முடியும். நானும் போவோம், அப்பா அப்பாட்ட பேசுறேன். அப்பா அவர் சொன்னார், நம்ம 2 பேரும் சேர்ந்து தியானம் பண்ணலாமே. நான் ஸ்கூல் படிச்சுக்கிறேன். இப்ப அதுக்கு அதை போடுறதுக்கு 2 பேரை கூடுறாரு. ஒரு 2 பேரை கூப்பிட்டு மண் கட்டார். மண் சோறு தான், வேற ஒன்று, சும்மா பேர். மண் சோறு கட்டிட்டு மேல கடற்காய் மூங்கில் வச்சு ஓலையை மேலி என்னும் 2 பேரும் வந்திருக்காங்க மண் வெட்டியோட போயிடலாம். நானும் நிக்கிறேன். என்கிட்ட சொன்னார், இதுல போமா, நீங்க இருக்கிறதா நம்ம 2 பேரும் இருக்கிறது, நான் எங்க போயிருப்போம். அவருக்கு ஆசை. இப்ப நல்லா பாருங்க, முடிவு பண்ணிட்டார். எனக்கு ஒரு தியான படம், தனி இடம், வீடு நல்ல பெரிய வீடு, ரூம்லாம் இருக்குது, வீட்டுல அறையெல்லாம் இருக்குது. ஆனா அந்த அவருடைய அந்த மனிதருடைய காற்று வேண்டாம்னு நினைக்கிறார். உட்கார்ந்து இருப்பாரு. மருமக ஓடி வந்து, மாமா காத்து குடிச்சிட்டீங்களா மாமா, கொண்டு வரட்டோம் மாமா, தியானம் ஓடுமா, பேர பின்னாடி வந்து கெட்டி
ரூம் உள்ள உட்கார்ந்து கதவை பூட்டிட்டு உட்கார்ந்தா பொண்டாட்டி ஒரு தட்டு, பையன் ஒரு தட்டு. ஏன்னா அப்பா உள்ள எப்படி இருக்காரோ. ஏன்பா கதவு திறந்துட்டு உட்காருங்க பையன், பயமா இருக்குப்பா. ஏன்னா விடுறே இல்லை. ரொம்ப நாள் அவஸ்தை. எங்கிட்ட அப்பதான் சொன்னார், எங்கேயாவது போய் இருக்கலாம், நாளும் வெளியில போக பிடிக்கல, இருக்கிற இடத்துல இருந்துட்டு போலாமே. அவன் எனக்கு தோட்டம் பெருசா இருக்குல்லையா, ஒரு சின்ன செட்டை போடுங்க, நான் தான் அவரு என்னையும் பிடிச்சது. சரி போட்டுட்டு நம்ம உட்காரும் போதும் பார்க்க. இந்த காலகட்டத்துல தான் ஒரு 2 பேர் வந்திருக்கானுங்க. மண்வெட்டி தோல்ல வச்சுருக்கான், கையில ஒரு பக்கெட்டு எல்லாம் வச்சுட்டு அந்த சின்ன 2 மண் சுவர்களை கட்டுவதற்காக. நான் காலையில ஒரு 8 மணி இருக்கும். அவன்கிட்ட கேட்கிறார், வேலையை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம் ஐயா, நீங்க கூப்பிட்டீங்க அதானே வந்திருக்கிறோம். சரி எவ்வளவு ஆகும்? இல்ல அது ஒரு நாள்ல முடியுதா 2 நாள்ல முடியுதான்னு சொல்ல முடியாது ஐயா. எத்தனை நாள் ஆகுதோ, ரொம்ப இருக்காது, 3 நாள் 4 நாள்ல முடிஞ்சிடும். 2 சோறு தானே, பூச்சிலாம் ஒண்ணும் இல்லை, சும்மா மண்ணால அப்படி வச்சு வைக்கிறது தான், அது ஒண்ணும் பெருசு இல்லை. இல்ல ஒரு நாளைக்கு உங்களுக்கு என்ன சம்பளம் வேணும் அதை சொல்லுங்க கேட்கிறாரு. நானும் கூட நினைச்சிருந்தேன் இவர் ரொம்ப காட்டமா கேட்கிறாரு. அந்த ஞாபகத்துல தான் அந்த கதை. ஒரு நாளைக்கு என்ன வேணும் அதை சொல்லுங்க. அவன் இவன் மூஞ்ச பார்க்கான், அவன் மூஞ்ச பாக்குறான். பெரியவன்கிட்ட போய் நம்ம எப்படி பண்றது, முடிச்சிட்டு மொத்தமா ஒரு அமௌண்ட்டை கேட்கலாமே. அவன் கணக்கு பண்ணிட்டான். இல்லப்பா நீ வேலை செய்ய போறல்லப்பா, உன் வேலைக்கு என்ன எதிர்பார்க்குற அதை சொல்லு. ஐயா நாங்க வெளியில போனோம்னா ஒரு நாளைக்கு எங்களுக்கு இவ்வளவு, ஒரு நாள் கூலி, ஒரு நாள் கூலி எங்களுக்கு. அன்னைக்கெல்லாம் அந்த ஒரு கூலி வந்து 45 ரூபாய் 50 ரூபாய் ஒரு நாள் கூலி. பெரியவங்க வேலை கிடைக்கும், அவ்வளவுதானே. அதையும் சொல்லி இவ்வளவு யோசிக்கிறீங்க இல்ல? எத்தனை நாள் ஆகுது, எத்தனை நாளும் ஆயிட்டு போகுது. இன்னைக்கு முழுக்க நீ செய்யற வேலைக்கு என்ன கொடு, அது ஒரு ஆளுக்கு 50 ரூபா கொடுங்க. உடனே வேகம் வந்துச்சு, 50 ரூபா கொடுங்க, அவ்வளவுதானே. லுங்கி கட்டி இருந்தா அந்த இது அப்படி மடிச்சு அதுக்குள்ள பணத்தை அதுல இருந்து எடுத்தா. 10 ரூபா நோட்டா எடுத்து 50 50 100 ரூபா 2 பேரும் கையிலையும் 100 ரூபா கொடுத்தாரு. இன்னைக்கு நீ வேலை பார்க்க போற கூலி கொடுத்தாச்சு. எவ்வளவு நேரம் வேலை பார்ப்பேன்? அது சூரியன் அடையிற வரை பார்ப்பேன். ஏதாவது மிச்சம் இருந்தா கூட அதை முடிச்சுட்டு தான் போவான், அப்படியே விட்டு போக மாட்டோம். அதுவும் வேலை ஒரு நாள் வேலைக்கு கேட்டுட்ட ஆளுக்கு 50 ரூபா கொடுத்தேன். சரிதானா? சாப்பிட்டு வந்தீங்களா? இல்லையா. சாப்பிட்டு வந்தீங்களா கேட்டோடனே இல்லையா. உடனே என்ன பண்ணா, பேரனை கூப்பிட்ட. இவங்க 2 பேருக்கும் வீட்டுல என்ன இருக்கு டிஃபன் காலில், அவன் தோசை என்ன, ஆளுகளை 2 தோசையும் சட்னியும் வந்து நினைச்சு பாருங்க. மனிதர்கள் எதுக்குறாங்க, தர்மம். அப்புறம் வந்து பேரன் சொன்னா உடனே அவனுடைய பேட்டி தான் எடுத்துட்டு வருது. அவங்களை உட்கார வச்சு 2 பேருக்கும் தோசையும், ஆளு 2 தோசையும் சட்னியும் குடியும் கொடுத்தாங்க. குடிய வச்சு சாப்பிட்டு இவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். சாப்பிட முடிஞ்சோன்னா என்கிட்ட சொன்னார், நீ சாப்பிட்டு? இல்ல நான் வெளியே சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போவாங்க. சரி சொல்லி நான் கிளம்பி அவங்க சாப்பிட்டவங்க வேலையை 3 நாள் வேலை பார்ப்போம். 2 பேரும் சேர்ந்து இந்த யோசிச்சு பாருங்க. பாதியில ஓடிடுவான், வேலை பார்க்காம விட்டுட்டு போயிடுவான். அதெல்லாம் இல்ல. நம்ம இவனை கூட்ட இவன் செய்வான், இவனால தான் செய்ய முடியும், செய்யும். எவ்வளவு தெரியுது. எண்ணிய எண்ணியாக எய்துவர், எண்ணிய திண்ணியராக தெரியும். அதான் எது நடத்த இவங்க செய்வாங்கன்னு நீங்க முடிவு பண்ணிட்டா அது மாறாது. உங்க கையில தான் இருக்குது. நீங்களே கீ கொடுக்குறீங்க அதுக்கு. அது நடக்குமா நடக்காதா, ஓடிடுவாங்களா, பாதியில நின்னுருமான்னா நீ வேலை செய்ப்பா. நிறைய பேர் வேலையை வாங்கிட்டு கூட சொல்லுவான், இதுக்கு 50 ரூபா. என்னைய நின்ன அரடி தானே வளர்த்துருக்குற, இந்த அரடிக்கு 50 ரூபாயா? வேலை முடிஞ்ச கூட அதுல முடியாது, ஆளுக்கு 30 ரூபா வாங்கணும். அதனால்தான் வரும். வேலையை முடிச்சுட்டு உனக்கு கொடுக்கவும் மனம் வராது. யோசிச்சு பாருங்க. கர்மாவை சம்பாதிச்சாச்சு. சாதாரண ஒரு தியானம் பண்ணதுக்கு ஒரு செட்டு போடுறீங்க, அந்த செட்டுலயே கர்மாவை ஆரம்பத்திலேயே வாங்கிட்டீங்க. எப்படி நிறைவா இருக்கும்? இப்ப அவங்க 2 பேரும் அவன் கேட்கறான், எனக்கு 50 ரூபா, 2 பேருக்கும் 100 கொடுத்தாச்சு. 3 நாள்ல முடிச்சுட்டாங்க. இது முடிச்சோடனே வேற 2 பேர் வர்றாங்க, ஓலை கேட்டு. அவங்க வேற
இவங்க மண் வைக்கிறவங்க அவங்கள்ட்ட இதே போல பேசிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்புறம் இன்னும் ஒரு பையன் ஒருத்தனை போட்டு உள்ள வெள்ளை அடிக்கிறதுக்கு சுத்தி சும்மா சுண்ணாம்பு அவன் 2 பாய் வாங்கிட்டு ஒரு பேரு போட்டு உட்கார்ந்துச்சு. கர்மா அவர்கிட்ட இல்லை, ஒட்டவே இல்லை. இந்த வேலையை பொறுத்த சந்தோஷமா போட்டு முடிச்சிட்டாரு. அழகா ஒரு திருப்தியா. இதுல என்ன பெரிய பாடுன்னா, ஒரு 15-25 நாள் தான் இருந்தார். தியானம் பண்ணும் போதே அப்படியே அந்த ரூம் யோசிச்சு பாருங்க. அந்த ரூம்லயும் சாமி முடிஞ்சு வாழ்க்கை தெரிந்திருக்கிறது. நான் தனியாக என்னுடைய ஆயுளை நிம்மதியாக, இதுதான் செட்டில்டு லைஃப்.